முத்து நாடார்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் இப்போ இந்த நேரம்னா பனையில எல்லாம் இருப்பாரு. அப்படியா? அவரை வேணா நேர்ல போய் பாருங்க, உங்க கூட வந்தாலும் வருவாரு. வீடு அப்ப மேற்க போய் தெற்க திரும்பி போனோம். தெற்க திரும்பி 2வது வீடு அவர் வீடு. அப்படியா? ஆமா. அவர் பேர் என்னையா? அவர் பேர் எசக்கி முத்து நாடாரு. எசக்கி முத்து நாடாரா? ஆமா, நீ வரும்போதே எசக்கிமே கும்பிட்டு தானமா வந்த. ஆமா, நான் எசக்கி நம்ம 33 எசக்கி கும்பிட்டையா. அதான் ஆளு எசக்கி முத்து நாடாரு கிடைச்சிருக்காரு. அந்த பேர் உள்ள ஆளு தான் கிடைச்சிருக்காரு. ஆமா, அதனால நாங்க போய் பாத்துக்கிட்டது ஐயா. சரி அப்படின்னு சொல்லி ஆமா, புகழ் பெருமாள் நாடார் அங்கிருந்து மகிழமாகி அந்த சுத்த வீட யானதில இசக்கி முத்து நாடாரிடம் அவருடைய வீடதில வருகிறாரு பொருள் வருமா. எங்க வராரு? இசக்கி முத்து நாடார் வீட்டுக்கு வராரு. சரி, வீட்டுக்கு வெளியே வந்து சத்தம் கொடுத்தாரு. ஐயா, ஆமா, ஐயா இந்த வீட்டுல இருக்கிறது யாரு? ஐயா, யாருப்பா அது வந்து கதவு தட்டுறது? ஐயா, என்ன? எனக்கு ஊரு வந்து வடக்க இருந்து வந்திருக்கிறேன். சரி, எங்க? உப்பனில இருந்து வந்திருக்கேன். அதாவது ஊரை சொல்றேன். சரி, அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு இசக்கி முத்து நாடார். அவங்க வீட்டம்மா வராரு. ஓ, வீட்டம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வீட்டுல இசக்கி முத்து நாடார்னு ஐயா ஒரு இருப்பாங்க. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ பனையில இருந்து இறங்கிடுவாரு. ஓ, பனைக்கு போயிருக்காங்களா? ஆமா, பதனி இறக்க போயிருக்காரு. பனையேற போயிருக்காங்களா? ஆமா, கேட்டேன், ரோட்ல கேட்டேன், டீ கடையில கேட்டேன். சரி, அதுல நின்று ஆட்கள்கிட்ட கேட்டேன். ஆமா, பனை ஏறதுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. சரி, அதனால வந்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க இசக்கி முத்து நாடார் பனையில இருப்பாரு. ஆமா, இந்த வீட்டம்மா இருப்பாங்க. சரி, நீங்க அங்க போய் கேளுங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி அப்ப ஐயா நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த அண்ணன் வந்துட்டாரு பாரு. அண்ணா வராரு பாரு. ஆயுசு 100 அவருக்கு. ஆமா, அதாவது இசக்கி முத்து நாடாருக்கு ஆயுசு 100. ஆமா, அண்ணா வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, அதாவது கடிப்பு கிடிப்புலாம் தோல்ல விட்டு கொண்டு வர்றாருல, அதான் எங்க வீட்டுக்காரதுன்னாங்க. சரி, இவர் பார்த்தாரு புகழ் பெருமாள் நாடார். ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னாரு. வணக்கம் ஐயா, உங்களுக்கு எந்த ஊரு, எந்த தேசம், எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? இசக்கி முத்து நாடார் கேட்டாரு. ஐயா, என்ன இந்த ஊர்ல பனை ஏறுறது நான் தான். ஆமா, என்னத்தான் தேடி வந்தீங்களா? ஆமா ஐயா, உங்களை தான் நாங்க தேடி வந்தோம். உங்கள் ஊர் தான் வைக்கிறதான் ஜாதத்தை ராமாவல்லே மத்ததோரி காரணத்தே வாய் திறந்து சொல்றேன். ஐயா, உங்களுக்கு எந்த ஊர், எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆமா ஐயா, என்ன? நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தான் எனக்கு. எனக்கு வந்து களக்காடு பக்கத்துல மேல உப்புரணி. என்ன உப்புரணிமா? மேல உப்புரணி. அப்பா, மேல உப்புரணி. என் பேர் புகழ் பெருமாள் நாடார். சரி, பேர்ல புகழ் இருக்கப்பா. ஆமா, சரி, என் முகத்திலே இருக்கும் ஐயா. ஆமா, அது அருள் நல்லா இருக்குமா உங்க முகத்துல? 1000 ஆடுகள் இருக்கு எனக்கு. அப்பா, 1000 ஆடுகள், 500 மாடுகள் நிக்கி. சரியான ஆளா இருப்பாரு போலயே. எனக்கு அதுக்கு வேலைக்கெல்லாம் ஆள் போட்டிருக்கேன். வேற எதுக்குப்பா என்ன தேடி வந்திருக்க? எனக்கு பனை 2000 பனைக்கு மேல பனை இருக்கு என் ஊர்ல. ஆமா, பனை வேற பாலை வரப்போகுது. சரி, பனை ஏறதுக்கு ஆள் தேவைப்படுகிறது. ஆமா, அதனால நீங்க பனை ஏறுவீங்கன்னு கேள்விப்பட்டு தான் உங்களை தேடி இவ்வளவு தூரம் நடந்தே கட்டி சோறு கட்டி நடந்து வந்திருக்கேன். ஐயா புகழ் வரும் நாடாரே, நான் வந்துருவேன். சரி, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைய கூட முக்கியம் கிடையாது. சரி, இதுல ஒரு டாக்கு கிடக்கு பாருங்க. ஓ, இது என்ன பேரு? இது பேர் தான் வெள்ளச்சி. ஓ, வெள்ளச்சி. இந்த நாய் பேரு வெள்ளச்சியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுயா. ஐயா, வெள்ளச்சி எனக்கு உசுருக்கு உசுரியா. ஆமா, அதாவது நான் யார வேணாலும் மறந்துடுவேன். என் கட்டுன பொண்டாட்டி பெத்த பிள்ளை கூட நான் மறந்து வந்துருவேன். டாக்க மறந்து என்னால வர முடியாதுயா. மனைவி பிள்ளை மறக்கக்கூடிய அளவுக்கு நாய் உங்களுக்கு எவ்வளவு பாசமா இருக்கு. நாய் தானமா நன்றி உள்ளது. அப்படியா? நாய் நன்றி உள்ளது பெரிய விஷயம் இல்ல. இவ்வளவு நாள் அது மனிதர்களோட இருந்தும் நன்றியோட இருக்கிறதுதான் பெரிய விஷயம். சரியா? சந்தோஷம் தான். ஆமா, அத பத்தி ஒண்ணு இல்ல. சரி, நீங்க உங்க குடும்பத்தோட வாங்க. ஆமா, உங்க நாயை கூட்டிக்கிட்டு என் ஊருக்கு வாங்க. இந்த நாயை கூட்டு வந்தா அதுக்கு 4 வரை கறி வாங்கி போட நீ போடுவியா? நாங்க சாப்பாடு சவரியம், உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு எல்லாமே எனக்கு இருக்கு. சரி, உங்களுக்கு வீடு தர்றேன். ஆமா, ஐயா இசக்கி முத்து நாடாரே, உங்க மனைவி பிள்ளை எல்லாம் கூட்டு வாங்க. நாயும் கூட்டு வந்திருக்கேன். நாயே தனியா விட்டுட்டு வர போறீங்க? ஆமா, நாயும் ஒரு உப்புரணிக்கு கூட்டு வந்திருக்கேன். ஆமா, மேல உப்புரணிக்கு கூட்டு வந்துருங்க. சாப்பாடு சவரியம், சரி, தங்குறதுக்கு வசதி எல்லாமே ஆமா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தாரேன். எனக்கு வீடு இருக்கு, நீங்க அங்க வாங்க என்று புகழ் பெருமாள் நாடார் சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போது இசக்கி முத்து நாடார் சொன்னார், ஐயா நான் வர்றேன், என் நாயை கையில கூட்டு வரேன். என் நாயை கையில கூட்டு வந்துட்டு நான் பனை ஏறுதேன், எந்த பிரச்சனை இல்லை. அப்படி என்று சொல்லி மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இசக்கி முத்து நாடார் புகழ் பெருமாள் நாடாரோடு தன்னுடைய நாய்க்குட்டியோடு நாயையும் அழைத்து கையில பிடித்துக் கொண்டு வடக்கு நோக்கி வருகிறாரே அத்தனை வாராரா
இசைக்கம்மன் வாசல்ல சாமியை கும்பிட்டாங்க. ஆமா அவரு பார்த்தாரு இசைக்கமுத்து நாடார் சாமியை கும்பிட்டாரு. ஐயா என்ன அனையர என்ன கூட்டு போறாரு. சரி எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், ஆமா ஜெய் ஜெயன்னு இருக்கணும், ஜெய ஜெயன்னு இருக்கணும், நல்ல பேரோட நான் வரணும், என் ஊருக்கு ஆமா நல்ல பேரோட புகழோட ஊருக்கு வரணும் வரணும். சரி என்று இசைக்கம்மன் வாசலில் அடிபணிந்த தலைவர் தண்டனிட்டு அங்கிருந்த பயணமாகி காவல் கிணறு வாதகியாக அழுகிறாரே வைத்த அறிவே புகழ பெருமாள் நாடாரோ இசைக்கமுத்து நாடாரோ அவருடைய மனைவி பிள்ளைகளை தான் அழைத்து வெள்ளச்சியை அழைத்து கொண்டு நாயையும் கையிலே பிடித்துக் கொண்டு அவர்கள் பணக்குடி பாதையாக அழுகிறாரே அத்தறிவே எங்கே எங்கே வாராரா பணக்குடி தனை கடந்து எங்கே நாமல் போவோம் என்று அளவாய் தூர பாதையாக திருக்கணக்குடி தனை கடந்து மனக்கு மோதராக்கி அல்லா என் நாயத்தாரே பிடித்து கொண்டு எங்கே எங்கே வாராரா மாவடி தனை கடந்து அப்படி அப்படி அலைப்புதூர் மாதையாக பள்ளி வாசல் தனை கடந்து அருகிறாரே புகழோ பெருமா எங்கே எங்கே வாராரா இலக்கை வலகொடா மாதையாக பத்மநேரி தனை கடந்து இடைவிடை பாதையாக மேல உப்பரிடி மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். சரி. நாயும் பின்னால வருது. ஆமா. எங்க வீட்டுல ஒரு வெள்ளச்சி கிடக்கு. ஆமா நம்ம வெள்ளக்குட்டி ஆமா எங்க வீட்டுல ஒரு வெள்ளச்சி கிடக்கு. இந்த கதையை படிக்கும் போது நம்ம வெள்ளக்குட்டி தான் ஞாபகம் வந்தது. ஆமா, எங்க வீட்டுல 4-5 டிக்கெட் புத்தகத்துல பார்த்தா பரத்தி போட்ட மாதிரி படுத்திருக்கோங்க. எதிர்பார்த்து இருக்கும். ஆமா நன்றி உள்ள ஜீவன் இல்லையா? ஆமா அந்த வெள்ளச்சி நாயை அழைத்துக் கொண்டு சரி. மேல உப்பரிடி மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆமாம்மா அப்ப இசைக்கமுத்து நாடார் சொன்னாரு, என்னம்மா சொன்னாரு? ஐயா புகழ பெருமாள் நாடாரே என்னப்பா? நம்ம ஊருக்கு வந்தாச்சு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு தாரேன்னு சொன்னீங்க. ஆமா வீடு என்ன இருக்குது, வட பக்கம் எங்க வீடு பழைய வீடு இருக்கு. நம்ம டாக்குக்கு ஒரு வீடு வேணும். டாக்கு எங்களோட இருந்துக்கூடும், சரி எங்களோட நாய் இருந்துக்கூடும், வெள்ளச்சி இருந்துக்கூடும். ஆமா. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் புகழ பெருமாள் நாடார். எங்களுக்கு குடும்பத்தோட தங்குறதுக்கு மட்டும் ஒரு வீடு தாங்க. சரி ஐயா வட பக்கம் இருக்கு வீடு, சரி அதுல இருங்க, ஆமா உங்க வெள்ளச்சி அங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் புகழ பெருமாள் நாடார். ஆமா. தங்குனாங்க 2-3 நாள் ஆச்சு. ஆமா ஒரு நல்ல நாளா பார்த்து பணம் ஏறணும்னு நினைச்சாங்க. நல்ல நாள் வளர்பறையா இருக்கணும், ஆமா நல்லா இருக்கணும், செய்யற தொழில் நல்லா இருக்கணும். ஆமா அது வளர்பறைய பார்த்து தொடங்குனாதான் ஜெய ஜெய ஜெயன்னு இருக்கும் இருக்கும் ஆமா என்று நல்ல நாள் பார்த்தாங்க. சரி நல்ல நாள் குறித்து ஆமாம்மா. இசைக்கமுத்து நாடார் சொன்னார். ஐயா சரி கதை பையா போகும். அதமுத்து நாடார் சொன்னார். ஐயா என்ன நல்ல நாள் இன்னைக்கு, ஆமா ஆடி மாதம், ஏம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை நல்ல நாளா இருக்கு. கிழமை வேண்டாம் புதன்கிழமை போயிடலான்னு பார்த்தேன். ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதனால புதன்கிழமை ஆரம்பிச்சிருவோம். ஆனா எசைக்கு மூத்த நாடாருக்கு ஒரு பதிவா ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைமா? எல்லா சனிக்கிழமையும் தலைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாரு. ஓஹோ. ஆமா, அவர் மட்டும் குளிக்க மாட்டாரு, அந்த வெள்ளைச்சி டாக்கு கிடக்கு பாருங்க, வெள்ளைச்சிக்கும் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாரு. ஆனா இவருக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்குள்ள அது வேட்டையாடிட்டு வந்துரும். சரி எதையாவது வாயில கவிக்கிட்டு வந்துரும். ஆமா முயலு, ஆமா ஏதாச்சும் ஒண்ணு அணிலு, எதையாவது வேட்டையாடிட்டு வந்துரும். நம்ம பூச்சி மாதிரி. பூச்சி மாதிரி. சரி பக்கத்து கோழிய புள்ள பிடிச்சான்னு தருது. ஏமா இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரி உங்க நாய் எங்க கோழிய பிடிக்கின்னா, நாயை கட்டி போட்டு வளங்கன்னா நம்ம அண்ணாவி சும்மா இருக்கப்படாதா, நீ உன் கோழியை கட்டி போட்டு வள. ஆமா நாய் அப்படித்தான் நிக்கும், அப்படித்தான் கோழிய பிடிக்கும். கோழிய கட்டி போட்டு வள, நாயை கட்டி போட்டு அவர் கோழிய கட்டி போட்டா அடிக்க. ஆமா போட மாட்டேன். சரி 1000 தான் அந்த கோழி எனக்கு தான். நீ யான் கைய பிடிக்கிட்டு கொத்தி கொண்டு போயிட்டு கொத்தி கொண்டு போனாலும் பரவாயில்ல, கொத்தி கொண்டு போனாலும் பரவாயில்ல, கொண்டு வந்து நம்ம கையில எல்லாம் கொண்டாந்து தரோம். ஆமா சரி நீங்க தானமா பிடிச்சிட்டு வர சொன்னீங்க. நாத்தி கொண்டு அம்மா வீட்டுல விட்டேன். சரி கோழிய தூக்கி பார்த்தா
அரை கடிச்சு போட்ட குறைய கொண்டு போ ஆமா கையில தூக்கிட்டு தான் கொண்டுட்டு போயிட்டு ஆமா அப்படி இருக்கு சரி அப்படி இருக்கும்போது ஆமா அப்போ பார்த்தாரு இவர் நல்ல நாளை பார்த்தாரு பனை ஏறிக்கிட்டு இருக்காரு யாரு இசக்கு முத்த நடார் அப்படி பனை ஏறு வேளையில இசக்கு முத்து நடார் பனை ஏறு வேளையில 2000 பனைக்கு மேல இருக்கு ஆமா இந்த காலத்துல 10 பனை சீவி வரணும்னாலே சரி எவ்வளவு நேரம் ஆகுது காலையில 4 மணிக்கு போறவங்க ஆமா கற்கள் ஆகி போகுது ஆமா ஒரு பனை ஏறமணி அவ்வளவு நேரம் ஆகுது ஆகுது இவர் 2000 பனை ஏறி இறங்கணும் 4 ரவுண்ட்ல சுத்தி வரணும் அவர் ஒரே ரவுண்டு தான் ஆமா சரி பனை ஏறி கொண்டு வருவாரு ஆமா அந்த அம்மா கொண்டு போய் விடிலி இவர் நம்ம புகழ் பெருமாள் நடார் விடிலி போட்டிருக்காரு காட்டுக்குள்ள சரி பணம் காட்டுக்குள்ள ஆமா அதுல அந்த அம்மா பதனியை காய்ப்பாங்க சரி அத கருப்பட்டி ஆக்கி விக்கிறாங்க ஆமா அதே இடத்துல டென்ட் போட்டு வித்துருதாங்க அதான் அதுக்கு தான் விடிலின்னு சொல்லுவாங்க சரி அத விடிலின்னு சொல்லுவாங்க ஆமா போட்டு பனை ஏறி அவர் கொடுக்கறத அந்த அம்மா காய்ச்சி வித்து வெற்ற பணத்தை கொடுக்கறது சரி இப்படியே நடந்துகிட்டு இருக்கு ஆமா இவருக்கு என்ன தேய்ச்சி குளிக்க பழக்கம் நீங்க சொன்ன மாதிரி என்ன தேய்ச்சி குளிப்பாரு அது எல்லா சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிப்பாரு. சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிப்பாரு ஆமா. சனிக்கிழமை பிறந்துச்சா சரி காலையில எந்திப்பாரு ஆமா அவர் எண்ணெய் தேய்த்து தலைமேலி இசைக்கு ஒத்து நாடார நீராடி தலைவனாதர் மட்டோடு இசைக்கு ஒத்து நாடாராகப்பட்டவர் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா அலேற குளிப்பாரு ஆமா கிணத்துல முங்கி முங்கி அலார குளிப்பாரு அந்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க சீயக்காய் தேய்ச்சி குளிப்பாங்க அரப்பு தேய்ச்சி குளிப்பாங்க அதுக்கு பேர் தான் சீயக்காய் அப்படியாமா ஆமா சீயக்காய்க்கு பேர் தான் அரப்பு சரி அங்க அவர் அரப்பு தூக்கிட்டு தான் அரப்புனாரு அது இல்ல ஆமா அரப்பு ஆமா சீயக்காய்க்கு பேர் தான் அரப்பு சரி எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் தேய்ச்சி அந்த காலத்து ஆட்கள் குளிச்சாங்க ஆமா இப்ப யாரு சீயக்காய் தேய்க்கிறாங்க ஏன்னா, அந்த காலத்துல அப்படி குளிக்க போய் தான் நோய் நொடி இல்லாம இருந்தாங்க ஆமா எண்ணெய் தேய்ச்சி அரப்பு காலத்துல தண்ணிய தொட்டாலே பயமா இருக்குமா தண்ணிய தொட்டதுக்கே பயமா பாக்கலுக்குள்ள இருக்க தண்ணிய தொட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல குளிக்க தண்ணிய தொட்டாதான் பயமா இருக்கு இருக்குமா இப்படிதான் போன வாரம் எங்க ஊருக்கு ஒரு வில்லு 4 நாள் பாட்டு பாடிச்சு 7 நேரத்து பாட்டு காளியம்மா கோயில்ல நான் கலைஞருக்கு கலைஞர் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா சரி நான் சொன்னேன் அம்மா காலையில குளிக்கிறதுக்கு பாப்பா எங்க வீட்டுக்கு வாங்கம்மான்னு ஆமா நாங்கெல்லாம் தலைக்கு குளிக்க மாட்டாக்கா சரி நாங்க தலைக்கு குளிச்சா எங்களுக்கு தண்ணி ஒத்துக்கிடாது ஆமா அப்படின்னாங்க உடனே சளி பிடிச்சுக்கிடும் பிடிச்சுக்கிடும் மாங்கம்மா சும்மா வந்து குளிங்கன்னு ஆமா அப்புறம் வந்து அப்படியே முதுகுக்கு குளிச்சிட்டு 4 நாள் குளிச்சிட்டு போனாங்க சரி அப்புறம் அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுப்போம் இல்லையா ஆமா. சாப்பிட்டு போவாங்க சரி இந்த கலைஞர்கள் வந்தாலும் அந்த கலைஞர்களுக்கு நம்மளால வேண்டதை நம்ம செய்வோம் கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும்லாமா கலைஞருக்கு கலைஞர் மதிப்பு கொடுக்கணும் சரி இவர் நாய்ச்சி சீயக்காய் தேய்ச்சி குளிக்காத வழக்கம் எசக்க முத்த நடாரு ஆமா அந்த வெள்ளச்சி நாயும் சேர்ந்து குளிக்கிறது வழக்கம் குளிச்சிட்டு நல்லா குளிச்சிட்டு டெய்லி சாயந்தரம் ஆனா நல்லா வேட்டையாடி ஒரு ஓட்ட ஓட ஊரை சுத்தி ஆமா ஒரு ரவுண்ட் அடிச்சு